தமிழ்நாட்டினுடைய கடன் 9.5 லட்சம் கோடி. திமுக அரசு அடித்த கமிஷன் எவ்வளவு? அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்கிறார். அதற்கு தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறாரு. மோடி அடித்த கொள்ளை எவ்வளவு? 181 லட்சம் கோடி கடனா இருக்கிறது இந்தியா நாட்டினுடைய கடன். நீங்க எவ்வளவு கொள்ளை அடிச்சீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இந்த டீலிமிட்டேஷன் மும்மொழி கொள்கை வட மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வாக மாறி வருகிறது. தொடர்ந்து ஸ்டாலின், திமுக மற்றும் திமுகவினுடைய தலைவர்கள் வட மாநிலங்களில் ஃபேமஸ் ஆகிட்டு வராங்க. இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு தகவலை போட்டிருக்கிறாரு. 2021ஆம் ஆண்டு அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய காணொலி ஒன்றை நான் பார்த்தேன். அன்னைக்கு சொல்றாரு, கமிஷன் அடிச்சே தமிழ்நாட்டினுடைய கடனை 5 லட்சம் கோடிக்கு மேலாக உயர்த்தி வச்சிருக்கிறது இந்த அதிமுக அடிமை அரசு அப்படிங்கிற மாதிரி கோட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு எவ்வளவு லட்சம் கோடியாக இந்த கடன் உருவாகிருக்கு? மார்ச் 14ஆம் தேதி இது தாக்கல் பண்ண இருக்கிறாங்க. முதல் முறையாக பொருளாதார வரைவறிக்கை தாக்கல் பண்ண இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பட்ஜெட் செஷன் ஸ்டார்ட் ஆக இருக்கிறது. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடன் 9.5 லட்சம் கோடியாக மாறி இருக்கும். அப்போ 9 லட்சம் கோடி கடன் வந்திருக்கு அப்படின்னா திமுக அரசு நீங்க எவ்வளவு கமிஷன் அடிச்சிருக்கீங்கன்னு நாங்க கேட்கலாமா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கிறாரு. அதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு கடுமையான பதிலை கொடுத்திருக்கிறாரு. அந்த பதில் ஏற்கனவே பல விஷயங்கள்ல அண்ணாமலை அவர்கள் மோடியையும் பாஜகவையும் காப்பாற்ற நினைக்கிறாரோ இல்லையோ, ஆனால் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி வருகிறார் அப்படின்னு தான் சொல்லணும். மும்மொழி கொள்கையிலிருந்து பல விவகாரங்களில் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அந்த வகையில் இந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆடு குறுக்க மோடியையும் பாஜகவையும் வம்பிழுத்து விட்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கோபேக் மோடி விஷயத்தில் மோடி அவர்கள் சும்மா அவர் உண்டுன்னு வேலையில் உண்டுன்னு இருந்தவரை தேவையில்லாமல் கிளப்பி விட்டுட்டு தமிழ்நாட்டில் கெட் பேக் மோடி, கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்ல வச்சாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க கடன் வாங்கியிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு இதுவரை சுதந்திர இந்திய வரலாற்றில் எத்தனையோ பிரதமர்கள் இருந்திருக்கிறாங்க. மன்மோகன் சிங் அவர்கள் வரைக்கும் 55 லட்சம் கோடியாக தான் இருந்துச்சு. ஆனால் மோடி அவர்கள் இவங்க எல்லாரையும் பீட் பண்ணுற மாதிரி கடந்த 10 ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய கடன் தொகையை வாங்கியிருக்கிறாரு. வாங்கி என்ன வளர்ச்சி இந்த நாட்டில் கொண்டு வந்தார்? இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி எவ்வளோ கமிஷன் நீங்கள் எல்லாம் கூடி சேர்ந்து கமிஷன் அடிச்சிங்க அப்படின்னு ஒரு விவாதத்தை அண்ணாமலை அவர்களே தொடங்கி வச்சிருக்கிறாரு. இது மீண்டும் மீண்டும் பாஜகவுக்கும் மோடிக்கும் பின்னடைவை தான் தமிழ்நாட்டில் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பாஜகவாக இருக்கட்டும், ஆளுநர் RN ரவியாக இருக்கட்டும், இன்றைக்கு பத்திரிகைகளில் முதல் பக்கத்தில் பேரை பிடிக்கணும், செய்தியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அவதூறுகளை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த விவகாரத்தில் இன்றைக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் சரியான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறாரு. வெள்ள நிவாரண நிதியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க துப்புல்ல, கல்வி நிதியை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு சேர்க்க துப்புல்ல, 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு தேரக்கூடிய நிதிகளை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு துப்புல்ல. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு எவ்வளவு வரி ஒன்றிய அரசுக்கு கொடுக்குது, ஆனால் திரும்பி இங்கே எவ்வளவு வரியை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறீங்க. அப்படி பார்க்குறப்ப எந்த ஒரு விஷயத்துலையுமே தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளையும் நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு இருக்கக்கூடிய நிதிகளையும் கொடுக்காம தொடர்ந்து அவதூறுகளை மட்டுமே பரப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்குறாரு. 2014 55.87 லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவினுடைய கடன் 2025 181.74 லட்சம் கோடியாக மாறி இருக்கிறது. கரெக்டா நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா 130 லட்சம் கோடி கிட்டத்தட்ட மோடி அவர்களுடைய அரசுல மட்டும், அந்த ஆட்சி காலத்துல மட்டும் இந்தியா கடன் வாங்கி இருக்குன்னா, அப்போ இந்திய நாட்டுல உள்நாட்டு உற்பத்தியே இல்லையா? 180 லட்சம் 130 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட வெறும் 55 லட்சம் கோடி தான் மன்மோகன் சிங் அவர்கள் வரைக்கும், நேரு தொடங்கி மன்மோகன் சிங் வரைக்கும் அவ்வளவுதான் கடன் வாங்கியிருக்காங்கன்னா, இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 130 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க கமிஷன் அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இவர் கேட்கிறாரு. கடந்த 3.5 ஆண்டுகளாக
தமிழ்நாட்டுல திமுக எண்ணற்ற திட்டங்கள வந்து செயல்படுத்திட்டு வருது. அதுவும் குறிப்பா பெண்கள் மற்றும் மாணவர்கள மையப்படுத்தி ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இன்ஃபாக்ட் பார்த்தீங்கன்னா, மெட்ரோல இருந்து பல ஒன்றிய அரசு நிதி தரக்கூடிய திட்டங்கள் அனைத்துக்கும் நிதிய நிறுத்தினாலும், தமிழ்நாடு அரசு வந்து கடன் வாங்கி அந்த பல திட்டங்கள வந்து நிறைவேற்றிக்கிட்டு வராங்க. இந்த நேரத்தில நீங்க இப்படி வந்து விவாதம் வைக்கிறது வந்து வெறும் அவதூற பரப்புற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து பதிலடி குடுத்திருக்கிறாரு அதே ட்விட்டர்ல. இத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில இந்த மும்மொழி கொள்கை விவகாரமா இருக்கட்டும், டீலிமிட்டேஷன் விவகாரமா இருக்கட்டும், அதற்கு முன்பு இந்த வெள்ள நிவாரண நிதிய விடுவிக்காம இருந்த விவகாரமா இருக்கட்டும், இது மாரி பல்வேறு விஷயங்கள்ல தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி, மோடி அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு வேணும்னே வந்து துரோகம் இழைக்கிற மாதிரி தான் அனைத்து செயல்பாடுகளும் இருக்கிறத பார்க்க முடியுது. அதிலும் குறிப்பா நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும் தான் அந்த 2000 கோடியோ, 5000 கோடியோ அந்த கல்விக்கான நிதிய நாங்க விடுவிப்போம்னு ஓப்பனா த்ரெட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த விதத்தில நியாயம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. இதற்கு வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நியாயமற்றது அப்படின்னு இன்றைக்கு கட்சியில் இருக்கக்கூடிய, அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சி தலைவர்களுமே வந்து சொல்றாங்க. என்னன்னா, தமிழ்நாடுன்னு வர்றப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டு பக்கம் தான் நிக்கணும். பாஜகவாவே இருந்தாலும் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்லலாம் வந்து அதற்காக முதல்வர் கூட்டியிருக்கக்கூடிய அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து நீங்க அதில் கலந்துக்கணும். நீங்க தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு உங்க பாஜக அரசுக்கு வந்து அந்த திட்டத்தை கொண்டு வராங்கன்னா, அந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு வந்து கெட்டது கொண்டு வருது அப்படின்னா, அதுக்கு எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பல்வேறு விவகாரங்கள்ல திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சிக்ஸர் அடிச்சுட்டு வராரு. ஆனா பாஜக அதில் வந்து திரும்ப திரும்ப அரசியல் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து கோட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இதை தாண்டி எடப்பாடி அவர்களோ, இல்லை இன்றைக்கு புதிதாக முளைத்திருக்கக்கூடிய தாவேக்காவோ, இல்லை மற்ற சீமானா இருக்கட்டும், மற்ற இந்த திமுக கூட்டணி அல்லாத எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை வர்றப்ப எந்த அளவுக்கு ஒற்றுமையாக குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஆந்திராவில் இல்லை தெலுங்கானாவில் இல்லை கர்நாடகாவில் அந்த மாநிலத்துக்கு, மாநில மொழிக்கு, மாநில நலன் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்களும் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களும் கட்சி சார்பின்றி ஒன்றாக இணைந்து எதிர்ப்பு குரலை கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ திமுக ஆட்சியில் இருக்குது அப்படின்னா, ஏன் அதிமுகவோ இல்லை தாவேக்காவோ இல்லை மற்ற கட்சியினரோ வந்து இது தமிழ்நாட்டுக்குரிய பிரச்சனை, இது திமுக அரசு அப்படிங்கிறது ரெண்டாவது, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் ஏன் ஒன்றா நிற்க மாட்டுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. காவேரி விவகாரத்திலிருந்து பல விஷயங்கள்ல இன்றைக்கு வந்து தமிழ்நாடு வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கு. இந்த விவகாரத்தில் திமுக ஆட்சியில் இருந்தால் நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்க மாட்டோம் அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா இந்த விலைவாசி உயர்வு எல்லாம் பார்த்தீங்கன்னா பல நூறு மடங்கு வந்து அதிகமாயிருக்கு. வேலைவாய்ப்பின்மை அதிகமாயிருக்கு. இதை தாண்டி இவர்கள் இன்னும் கடன் 130 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இந்த இவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எந்த ஒரு விஷயமே இவங்க செய்யலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. தமிழ்நாட்டுக்கு நிதியும் கொடுக்கல, கல்வி நிதி கொடுக்கல, வெள்ள நிதி கொடுக்கல, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கான நிதி கொடுக்கல, மெட்ரோ ரயிலுக்கான நிதி கொடுக்கல அப்படின்னா, தமிழ்நாட்டிலிருந்து வரியாக வசூலிக்கக்கூடிய நிதிகள் எல்லாம் எங்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. கங்கையை சுத்தம் பண்ண போறேன் அப்படின்னு 20,000 கோடி, 50,000 கோடி, பல லட்சம் கோடின்னு பல ப்ராஜெக்ட்டுகளுக்கு பல மாநிலங்கள், அதாவது குறிப்பிட்ட பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல நீங்க அவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்களே, அதெல்லாம் உண்மையிலேயே அந்த வேலைகள்லாம் நியாயமா நடக்குதா அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு அதிகமான வளர்ச்சி திட்டங்களை அறிவிக்கிறாங்க, அதிகமான நிதியும் கொடுக்குறாங்க அப்படின்னா, அங்க பெறக்கூடிய நிதிகள் எல்லாம் ப்ராப்பரா செயல்படுத்தப்படுகிறதா, செலவிடப்படுகிறதா அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான கேள்வி. இன்னும் கங்கையை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிதிகள் ஒதுக்கப்படுது. அந்த நிதிகள் எல்லாம் ஒழுங்காக பயன்படுத்தப்பட்டு அந்த கங்கை நீர் வந்து சுத்தமானதா அப்படிங்கிறதே ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒன்றிய அரசு கொடுத்த ஒரு ஆய்வறிக்கையின்படி கங்கை நீர் வந்து குளிக்கிறதுக்கு கூட உகந்ததல்ல. அதுல வந்து மனித கழிவுகளுடைய கிருமிகளோட மோசமான கிருமிகள் வந்து அதுல இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கீங்க, அந்த உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கிறதுக்கு நீங்க வட மாநிலங்கள்ல, குறிப்பா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நீங்க நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. 14வது இடத்துல இருந்தது 2021க்கு முன்பு தொழில் செய்ய உகந்த மாநிலமாக அந்த ரேட்டிங்ல வந்து 14வது இடத்துல இருந்துச்சு தமிழ்நாடு.
திமுக அரசு வந்ததுக்கப்புறம் அது வந்து 3வது இடத்துக்கோ, 4வது இடத்துக்கோ ஒரு 1 1/2 வருஷத்துல அத கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அரசு பள்ளியிலிருந்து, பெண்கள் முன்னேற்றத்திலிருந்து பல நடவடிக்கைகள் எடுத்து கொண்டு வராங்க. ஸோ இதற்கெல்லாம் இந்த மாநிலம் மட்டும் நிதி எங்கேருந்து கொண்டு வராங்க? சமீபத்தில வந்து ஒரு ரிப்போர்ட் வந்தது. இந்தியா முழுக்க கம்பேர் பண்ணி பார்க்கிறப்ப, பள்ளிகளுடைய எண்ணிக்கையும், அந்த பள்ளிகளில லைப்ரரி இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில தான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட். ஆனா, குஜராத் போன்ற மாநிலங்கள்ல எடுத்தா 1% 2% கூட அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி டேட்டா சொல்லுது. ஸோ இப்படி இருக்கிறப்ப, எதன் அடிப்படையில அண்ணாமலை வந்து அவதூறு பரப்புகிறார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இத குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.